நீங்கள் என்னை விட்டீர்களே ஆகில் நானும் உங்களை விட்டு விடுவேன் என்பதுதான் எச்சரிப்பான வசனம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தை. இதை பிடித்துக் கொள்ளுங்க. நம் இயேசப்பா அவர் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவன் சுவிசேஷ ஊழியங்கள் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. வழக்கத்தின்படியே நாம் இந்த ஆராதனையை நாம் ஜெபத்தோடு துவங்குவோமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மகா பரிசுத்தம் உள்ளவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சேரா பீன்களின் மத்தியிலும் கேரு பீன்களின் மத்தியிலும் வாசமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த அருமையான நல்ல நாளின் இந்த ஆராதனையை உங்களோட அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சொன்னீங்களே, என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்க இறங்கி வாங்கப்பா. இறங்கி வந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாடல்கள், ஆராதனைகள், செய்தி எல்லாவற்றுடைய நாம மகிமைப்பட்டு விசேஷமாக அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்துவாகி உங்க நாமத்தால கட்டிந்து கொள்ளுகிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு பாடலை, ஒரு 3 சரணங்களை பாடி நாம் ஆராதனைக்குள்ள கடந்து செல்லுவோம். வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. வானவர் போற்றும், பூமியர் போற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வாழ்க. உலகம் போற்றும், உத்தமர் போற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வாழ்க. வாலிபர்கள், கன்னியர்கள் போற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் வாழ்கவே என்ற பாடலை பாடி இயேசப்பாவை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. வானவர் போற்றும், பூமியர் போற்றும் இயேசு நாமம் வாழ்கவே, வானவர் போற்றும், பூமியர் போற்றும் இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. உலகம் போற்றும், உத்தமர் போற்றும் இயேசு நாமம் வாழ்கவே, உலகம் போற்றும், உத்தமர் போற்றும் இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. வாலிபர் போற்றும், கன்னியர் போற்றும் இயேசு நாமம் வாழ்கவே, வாலிபர் போற்றும், கன்னியர் போற்றும் இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க இயேசுவை உயர்த்துவோம். வாழ்க வாழ்கவே, வாழ்க எல்லாரும் வாழ்க வாழ்க என்று வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நாம் இயேசப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை சிறிது நேரம் வழக்கத்தின்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகொள்ள அர்ப்பணிப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள்,
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதிப்பதே நலமானதும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் தாவீது சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்ன ஒரு அருமையான வசனத்தை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்பு தேவ பிள்ளைகள், எல்லா சூழ்நிலையிலும் ஏசப்பாவை துதிக்க ஒப்பு கொடுங்க. எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஏசப்பாவை ஆராதிக்க நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாவே நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும், நம்முடைய வேதனைகள் நம்மை விட்டு நீக்கப்படும், நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார், தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்மை நிரப்புவார், தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகையால் ஏசப்பாவுடைய நாமத்தை, இந்த பரிசுத்த நாமத்தை, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்ற நாமத்தை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், அது பாவத்தை போக்கும், பயத்தை நீக்கும் பரிசுத்தமான நாமம் இயேசுவின் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம், சாப பிசாசுகளை துரத்துகிற நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசு நாமத்தை உள்ளத்தின் ஆழத்தில் என்னோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்துவீங்களா? தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை என்னோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஏனெனில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறபடியினாலே எல்லாரும் அந்த உன்னதமான இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும். ஆமென். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எல்லாரும் கைதட்டி பாடுவீங்களா? எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த நாமம். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா ஆமென், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப ஆமென், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். சங்கீதம் 86வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். உங்களுக்காக நான் அந்த வேதாகமத்தின் அந்த பக்கம் என்னையும் கூட நான் குறித்து வைத்திருக்கிறேன், நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். 725வது பக்கம், சங்கீதம் 86:17 நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்பதை. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே,
இந்த அருமையான நல்ல நாளிலே உங்களுடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை வாசித்திருக்கிறோம். வழக்கத்தின்படியே வாசிக்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்பா. இதற்கேற்ற வியாகியானத்தை அடிமையை மறைத்து எங்க பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்கப்பா. நீர் பேசும், நாங்கள் யாவரும் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆம், இங்கு கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ஏறெடுக்கிற ஒரு அருமையான ஜெபத்தை தான் இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று தாவீது ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறான். சொல்கிற காரியம், ஏசப்பா நீங்க எனக்கு துணையாயிருங்க. ஏசப்பா நீங்க எனக்கு துணை செய்யுங்க. நீங்க எனக்கு துணையா இருந்தாதான் என் சத்துருக்கள் கண்டு வெட்கப்படும்படியான அடையாளத்தை நீர் எனக்காக செய்தருள முடியும். நீர் செய்கிற பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்பதை உணர்ந்து அவன் ஏறெடுக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இப்படியாக நாமும் ஜெபத்தை ஏறெடுப்போமாக. இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற அருமையான பதிலை தான் இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். அந்த பதில் 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே யோசபாத் மூலமாக கொடுக்கப்படுகிறது. பக்கம் எண் 564 நான் வாசிக்கிறேன். யோசபாத் கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ஏறெடுத்த ஜெபத்தை நாம் பார்த்தோம். எனக்கு துணை செய்யும் என்று அவன் ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் எப்படி பதில் கொடுக்கிறார்? யாருக்கு அவர் துணையா இருப்பாராம்? யோசபாத் மேல் கொடுக்கப்பட்ட வார்த்தை, உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த செய்தியில் நம்ம பார்த்தோம், நம் ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே கண்டிஷனல் பிளஸிங்ஸ் தான். நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நான் உங்க கூட இருப்பேன். நீங்க என்னை தேடினீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு வெளிப்படுவேன். நீங்கள் என்னை விட்டீர்களே ஆகில் நானும் உங்களை விட்டு விடுவேன் என்பதுதான் எச்சரிப்பான வசனம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தை. இதை பிடித்துக் கொள்ளுங்க. நம் ஏசப்பா அவர் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவேற்ற வேண்டுமானால் கண்டிஷனை கொடுத்திருக்கிறார், அந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளின்படி நாம் நடக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்றைக்கு தாவீது ஏறெடுத்த அந்த ஜெபம், எனக்கு துணையாயிருங்க ஏசப்பா. நீங்க துணையா இருந்தால்தான் என் வாழ்க்கையில ஜெயம். நீங்கள் துணையா இருந்தால்தான் எனக்கு வெற்றி. நீங்கள் துணையா இருந்தால்தான் என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும். இயேசுவே நீர் எனக்கு துணையா இருந்தால்தான் என்னுடைய எல்லா காரியமும் ஜெயமாய் இருக்கும் என்று அவன் ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அதற்கு கர்த்தர் பதில் கொடுத்த வார்த்தை, உத்தமனாய் இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் வேதத்தில் ஒரு 3 வசனங்களை நாம் தியானம் பண்ண போகிறோம். யார் உத்தமன் என்று. அதற்கு முன்பதாக அந்த உத்தமனுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து சங்கீதம் 101ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். அப்போ உத்தமனாய் வாழும் பட்சத்தில் ஏசப்பா நம்முடைய வீட்டிலே இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாம் வீட்டுக்கு இறங்கி வந்த தெய்வம், சகோயி வீட்டுக்கு சென்ற தெய்வம், பேதுருவின் மாமி வீட்டுக்கு கடந்து சென்ற அதே தெய்வம் இயேசு கிறிஸ்து உத்தமனாய் வாழ்கிற நம் வீட்டுக்கு இறங்கி வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவதாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், உத்தமர்களோ நன்மையினால் சுதந்தரிப்பார்கள். உத்தமர்கள் என்ன தராரா? அவர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று தாவீது சாட்சி சொல்லுகிறான். ஆம், கண் காண முடியாத, காது கேட்க முடியாத, மனுஷோட இருதயத்தில் தோன்ற முடியாத நன்மைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசி, நல்லா தெரிஞ்ச வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உத்தமர்களுக்கு தான் அந்த இரட்டிப்பான நன்மை. கடைசியாக அவர் சொல்ல ஆசீர்வாதம் நீதிமொழிகள்
28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தால், உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயுல சொன்னாரே, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்பு எதை குறிக்கிறது? இயேசப்பாவுடைய அதிசீக்கிரமாய் நடக்க போகிற ரகசிய வருகையிலே அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள சொன்னாரே, அந்த ரட்சிப்பை கொடுப்பதுதான் இந்த ஆசீர்வாதம். அது யாருக்கு? உத்தமனுக்கு தான் அந்த ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இந்த வார்த்தைகளை நீங்கள் குறித்து கொண்டு தியானம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அப்படியானால் யார் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது? சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அங்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட துணிகரமான பாவங்களுக்கு தன்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறவன் உத்தமன் என்று. முதலாவதாக நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய குணம், ஒருவேளை நாம் குறை உள்ளவர்கள், நாம் பலவீனம் உள்ளவர்கள், நாம் தடுமாறுகிறவர்கள். ஏனென்றால் அந்த உலகம் பிசாசு கிட்ட தான் இருக்கு. இப்ப வரைக்குமே பாவம் நிரம்பி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவம். நாம் தடுமாறி விழுகிற பிள்ளைகள். அப்படி இருக்கிற பட்சத்துல நாம் தடுமாறுகிறோமே, அந்த பிழைகளை குறித்து நாம் உணர வேண்டும். நம்முடைய பிழைகளை நாம் உணர வேண்டும். நம்முடைய பிழைகளை நாம் உணராமல் மற்ற பிள்ளைகளுடைய பிழைகளை நாம் பெரிதாக பேசும் பட்சத்தில் நாம் உத்தமர்களாக வாழ முடியாது. அப்போ நம்முடைய குறைவுகளை நாம் நிச்சயமாக அறிக்கையிட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில், ஏசப்பா நான் தெரியாம இந்த தப்பை செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மை உத்தமராய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதை தான் ஆதாம் அங்கு தவறிட்டான். அவன் செஞ்ச காரியங்களை கேட்கும் போது அவன் சொன்ன காரியம், அவன் யார் மேல பழிய போட்டான்? ஏவாள் மேல பழிய போட்டான். ஏவாளை போய் கர்த்தர் கேட்கும்போது அவன் பிசாசு மேல பழிய போட்டான். ஆமாப்பா, நீங்க சொன்ன கற்பனைப்படி நான் நடக்கல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க கேட்கவே இல்லை. அந்த குணம் நமக்கு ஒரு நாள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் தவறு செஞ்சிட்டாலும் கூட, ஏசப்பா உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேன், என் பிழையை நான் உணர்கிறேன், என் குற்றத்தை மன்னியும் என்று சொல்லும் போது நாம் உத்தமர்களாக வாழ கர்த்தர் உத்தமர்கள். 2வதாக சொல்ற வார்த்தை, துணிகரமான பாவங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டும். அப்படியானால் என்ன துணிகரமான பாவம் என்றால் என்ன? சரி என்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருப்பது, தவறு என்று தெரிந்தும் அதை துணிகரமாய் செய்வதுதான் துணிகரமான பாவங்கள். இந்த பாவங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் போது நாம் உத்தமர்களாய் இருக்கிறோம். கடந்த செய்திக்கு இது ஒத்து போற காரியம். அந்த துணிகரமான பாவம் என்ன? கடந்த செய்தியில நம்ம பார்த்தோம். ஒருவேளை அந்த செய்தி பார்க்கவில்லை, அந்த எபிசோட் 5 நீங்கள் போய் பாருங்க. நிச்சயமாவே கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகளும் அந்த செய்தியை நிச்சயமாய் நீங்க கேட்கணும். நீங்க கேட்டு பாருங்களேன், நிச்சயமா ஆண்டவர் உங்களோட இடைப்பட. என்ன? யோவான் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். 21ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும் அங்க என்ன சொல்றாரு? பாவத்தை 2ஆ பிரிக்கிறாரு. அநீதி எல்லாம் பாவம் தான், ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்று கர்த்தர் 2ஆ பிரிச்சு, அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் எதை சொல்றாரு? இயேசுவாகிய இவரே வானத்தையும் பூமியும் படைத்த நித்திய பிதா என்று நாம் விசுவாசியாமல் போனால் அது பெரிய பாவம், அந்த பாவத்திலே சாவீர்கள் என்று கர்த்தர் ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுத்தார். இங்கும் அதற்கு ஒத்த வசனங்கள் இருக்கிறபடினாலே அதை சற்று உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்ப துணிகரமான பாவம் என்ன? இயேசுவாகிய இவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்த நித்திய பிதா என்று விசுவாசியாமல் போனால் அது துணிகரமான பாவமாய் மாறிவிடும். அந்த பாவங்களுக்கு உங்களை விலக்கி காக்கும் பொழுது நீங்கள் உத்தமர்களாக மாறுகிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. 2வதாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தால், யார் உத்தமன்? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானித்து பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதைப்படு. ஹல்லேலூயா. எந்த மனுஷி கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எந்த இடத்துல வெட்கப்படாமல் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து உரைக்கிறார்களோ அவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லுகிறார். பாடுவதற்கு வெட்கப்படக்கூடாது, வேதம் வாசிக்க வெட்கப்படக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்க வெட்கப்படக்கூடாது, கைப்பிரதி கொடுக்க வெட்கப்படக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்தை பாய் போடுவதை வெட்கப்படக்கூடாது, ஒருவேளை பரிசுத்தவான்களுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வர அந்த மாதிரி காரியங்களுக்கு வெட்கப்படக்கூடாது. கர்த்தருடைய காரியங்களை குறித்து நாம் எந்த சூழ்நிலையிலும்
வெட்கப்படாமல் அவருடைய காரியங்களை நிறைவேற்றும் போது, அவருடைய பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் போது, அவருடைய வசனத்தை சொல்லும் போது நீங்கள் உத்தமர்களாக உங்களை நிறுத்துகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அததான் ஏசப்பா சொன்னாரு, மனுஷனுக்கு முன்பதாக என்னை குறித்து வெட்கப்படுகிறவன் எவனோ அவனை வருகையிலே எடுத்துக்கொள்ள நானும் அவனை குறித்து வெட்கப்படுவேன் என்று எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த உத்தமன் யார் என்று சொல்லியிருக்கிறார். அழகாக இந்த வசனத்துக்கு ஒத்த காரியம் யார் என்றால், எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. இந்த வெட்கப்படாத ஊழியக்காரனுக்கு சரியான அடையாளம் எஸ்ரா என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 12ஆம் வசனத்தை நீங்க விசேஷமா வாசித்து பார்த்தீங்கன்னா, புறஜாதி ராஜா அர்த்தசஷ்டா அவன் எழுதுகிறான், உத்தம வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு எழுதுகிறதாவது என்று. யார் அவன்? ஒரு புறஜாதி ராஜா. ஒரு புறஜாதி ராஜா எஸ்ராவை குறித்து அவன் சொல்லுகிற சாட்சி, எஸ்ரா உத்தம வேத பாரகன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற அருமையான ஊழியக்கார பிள்ளைகளே, என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், நம்மளை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். இவர்கள் உத்தமர்கள், வேதத்தை வேதத்தின்படி போதிக்கிறவர்கள் என்று நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். நாம் வெட்கப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் சொல்ல வேண்டும். கலப்படம் இல்லாத கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மனுஷிகத்துக்கு இடம் கொடுத்தோ, மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்தோ கலப்பாக பிரசங்கம் பண்ணுகிறவராக அல்ல. வேதம் சொல்லுகிறது, போதிக்கிறவன் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடன வார்த்தையின்படியாக எஸ்ரா எப்படி போதித்தானோ அதே விதமாக வெட்கப்படாம, வசனத்தை வசனமாய், யாருக்கும் பயப்படாம, யாரை குறித்து கவலைப்படாம ஏசப்பாவுடைய வார்த்தையை வார்த்தையாய் போதிக்கிறார்களே வெட்கப்படாமல், அவர்கள்தான் உத்தமர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9 - 14 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் மிகுந்த கண்ணீர் வடிக்கிறார். புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இல்லை என்றால் ஆதி முதல கிறிஸ்தவர்கள் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாள் பார்க்கிறார்கள், நிமித்தம் பார்க்கிறார்கள், அமாவாசை பார்க்கிறார்கள், பௌர்ணமி பார்க்கிறார்கள். கல்யாணத்துக்கு ஒரு டேட்டை பார்க்குறாங்க. இந்த நாளில் வைக்கக்கூடாது, அந்த நாளில் தான் வைக்கணும், இது நல்ல நாள் இல்லை, இது கெட்ட நாள், இப்படி என்று கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க கூடாது. அப்படி பார்ப்போமே ஆனால் நாம் உத்தமர்கள் இல்லை. இப்படி பாராதபடிக்கு நீ உத்தமனாயிரு என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷ துவக்கத்தில் இருந்து ஏசப்பாவுக்கு பிடித்தமான காரியம் எது என்பதை நாம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு. நீ உத்தமனாய் இருந்தாதான் நான் உனக்கு துணையாயிருப்பேன். நான் உனக்கு துணையாயிருந்து நீ நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகிய அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், ஏசப்பாவுக்கு விருப்பமில்லாத நாள் பார்க்காதீங்க, நட்சத்திரம் பார்க்காதீங்க, அமாவாசை பார்க்காதீங்க, பௌர்ணமி பார்க்காதீங்க, கேலண்டரை பார்க்காதீங்க. எல்லா நாளும் கர்த்தர் நமக்காக கொடுத்த நல்ல நாளாக இருக்கிறது. நாம் அந்த குற்றத்தை செய்து, நாம் அந்த பாவத்தை செய்து கர்த்தரை வேதனைப்படுத்த வேண்டாம். இப்படி அவருடைய வார்த்தையின்படியே நாம் நடக்கும் பொழுது நாம் உத்தமர்களாய் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த 3 காரியம்தான். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு துணையை, அனுகூல அடையாளத்தை காண்பித்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். யாருக்கு கர்த்தர் துணையாக இருப்பாராம்? உத்தமர்களுக்கு தான் கர்த்தர் துணை. நாம் பார்த்தோம் 3 காரியங்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, இதன்படி வாழ உங்களை ஒப்புக்கொடுங்க. அவர் உத்தமர் கொடுத்த ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வார்த்தையாகிய தெய்வமே, வார்த்தைக்கு வியாக்கியானத்தை கொடுக்கிறவரை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படியாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறீரே. நாங்கள் உத்தமர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. அந்த உத்தமர்களாய் வாழும் பொழுதுதான் நீர் எங்களுக்கு துணை செய்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. 3 காரியங்கள் அப்பா. துணிகரமான பாவங்களுக்கு நாங்கள் விலக்கி காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்கள்
எங்கள் பிழைகளை முதலாவது உணர கிருபை செய்யுங்க. மற்றவருடைய பிழைகளை பாராமல் எங்களுடைய பிழைகளை முதலாவது சீர்படுத்தி கொள்ள கிருபை செய்யுங்க இயேசப்பா. ரெண்டாவது, வெட்கப்படாத ஊழியக்காரனாய் நாங்கள் தைரியமாய் உங்களுடைய சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்க கிருபை செய்யுங்க. கடைசியாக, நீர் அருவருக்கிற நாள் பார்க்கிற காரியம், நட்சத்திரம் பார்க்கிற காரியம், உன் நேரம் பார்க்கிற காரியம், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக எங்களை விட்டு விலக நீர் கிருபை செய்யும். உமக்கு முன்பதாக உத்தமர்களாக எங்கள் பிள்ளைகளை மாற்றி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், சாட்சியாய் நிறுத்தும். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்கிற உங்க நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஏசையா. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஒரு குறிப்போடு நான் முடிக்கிறேன். இதை பார்க்கிறவர்கள், கேட்கிற பிள்ளைகள், இல்லை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் வந்து உங்களுடைய சபையிலே நாங்கள் செய்தி கொடுக்க வேண்டும் என்றாலோ, இல்லை ஆராதனை நடத்த வேண்டும் என்றாலோ, நீங்கள் தயவாகிலும் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயம் நாங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை உங்களோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.